எபிசோட் 26 சிவப்பு திரவம். இரத்தச் சிவப்பு நிற ஈட்டியை பிடிக்க மிருதன் தனது கையை நீட்டினான். அதன் பயங்கரமான தோற்றம் அதை பார்த்தவுடனேயே பயத்தை தூண்டியது. இருப்பினும் ஈட்டியை பிடித்துக்கொண்டு தனது கண்களுக்கு முன்னால் இருந்த வெற்றிடத்தை பார்த்தபோது இந்த ஈட்டியின் தோற்றத்தால் மிருதன் கலங்கவில்லை. விரைவில் திரையில் ஒன்றன் பின் ஒன்றாக சில வரிகள் தோன்ற ஆரம்பித்தன. ஆயுதத்தை கண்டுபிடித்தார். கிரிம்சன் டெமோனிக் ஈட்டி, கிரிம்சன் டிமன் ஈட்டி. கலைப்பொருள், தரவரிசை எஸ். ஆயுத சொத்து இரத்தக்கதிர் ஆ. விளக்கம்: இது ஒரு காலத்தில் ஈட்டி மேதை பயன்படுத்திய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக ஈட்டியாகும். அவர் அரக்க தளபதி கானாட்டிடம் தோற்றார். இதனால் இந்த தெய்வீக ஈட்டியை தனக்காக பெற்றார். விவரிக்க முடியாத முறைகளை பயன்படுத்தி அரக்க தளபதி இந்த தெய்வீக ஈட்டியை ஒரு அரக்க ஈட்டியாக மாற்றினார். இது இரத்தக்கதிர் என்ற புதிய ஆயுத சொத்தை அடைய உதவியது. அரக்க தளபதி கானாட்டுடன் எண்ணற்ற போர்களை சந்தித்த பிறகு ஈட்டி அதன் நீடித்துழைப்பை இழந்துவிட்டது. இதனால் காலப்போக்கில் அதன் தரவரிசை குறைந்துவிட்டது. இந்த ஆயுதத்தின் விளக்கத்தை பார்த்ததும் மிருதன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டான். பின்னர் திடீரென்று அவனுக்கு ஏதோ யோசனை வந்தது. ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த ஈட்டி பயங்கரமான இரத்தக்கரை படிந்த சிவப்பு நிறத்தில் தெரிகிறது. இது ஒரு அரக்க தளபதியால் பயன்படுத்தப்பட்டது என்று மாறிவிடும். ஆனால் இது ஒரு ஈட்டி மேதையால் ஏந்தப்பட்ட தெய்வீக ஈட்டியாக இருப்பதில் என்ன அர்த்தம்? இந்த இரத்தக்கதிர்க்கு பதிலாக அது வேறு ஒரு ஆயுத பண்பை கொண்டிருந்ததா? விளக்கத்தை படித்த பிறகு மிருதன் தனக்குள் யோசித்தான். பின்னர் அவன் சில கணங்கள் காத்திருக்கத் தொடங்கினான். நிச்சயமாக அவனது கண்களுக்கு முன்னால் திரையில் ஒரு புதிய அறிவிப்பு தோன்றியது. புதிய வரிகள் ஒன்றன் பின் ஒன்றாகத் தோன்றின. கிரிம்சன் டெமோனிக் ஈட்டியிலிருந்து மறைக்கப்பட்ட திறன்களை கண்டுபிடித்து பெறப்பட்டது. கீழே உள்ள கிரிம்சன் டெமோனிக் ஈட்டியிலிருந்து பெறப்பட்ட பின்வரும் மறைக்கப்பட்ட திறன்களை காட்டுகிறது. கிரிம்சன் டெமோனிக் ஈட்டிகள். முதலில் பெறப்பட்ட மறைக்கப்பட்ட திறன் நிழல் மிராஜ் பேரேஜ்கள். இரண்டாவது பெறப்பட்ட மறைக்கப்பட்ட திறன் இரத்தக்கதிர் ஆ. கீழே கிரிம்சன் டெமோனிக் ஈட்டியிலிருந்து பெறப்பட்ட மறைக்கப்பட்ட நுட்பங்களை காட்டுகிறது. கிரிம்சன் டெமோனிக் ஈட்டிகள். முதலில் பெறப்பட்ட மறைக்கப்பட்ட நுட்பம் கண்டுபிடிக்க முடியாத ஆழமற்ற ஈட்டிக்கலை தெரியாது. இரண்டாவது பெறப்பட்ட மறைக்கப்பட்ட நுட்பம் அழிவுகரமான டிமன் ஈட்டி நுட்பங்கள். புரிந்துகொள்ள இந்த மறைக்கப்பட்ட திறன்களையும் மறைக்கப்பட்ட நுட்பங்களையும் பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? தெய்வமே கொடு தெய்வமே! மிருதன் உற்சாகமான குரலில் பதிலளித்தார். அவனது முகபாவத்தில் அந்த நேரத்தில் முதல் முயற்சியிலேயே லாட்டரி வென்ற ஒருவரின் முகபாவம் இருந்தது. இந்த திறன்கள் மற்றும் நுட்பங்களின் தரவரிசையை மட்டும் வைத்துக்கொண்டு கேலி செய்யாதீர்கள். சரியான மனதில் இருப்பவர்கள் யார் அவற்றை பதிவு செய்து பின்னர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவனது பதிலை பெற்ற பிறகு சில வரி உரைகளுடன் ஒரு புதிய அறிவிப்பு தோன்றியது. இந்த திறன்களையும் நுட்பங்களையும் தொடர்ச்சியாக பதிவு செய்ய சுமார் 3 நிமிடங்கள் ஆகும். உடனடியாக தொடர விரும்புகிறீர்களா? ஆமாம், இப்போதே அதை செய். மிருதன் தனது இதயம் எந்த நேரத்திலும் தனது மார்பிலிருந்து குதித்துவிடும் அளவுக்கு சத்தமாக துடிப்பதை உணர முடிந்தது. ஏனெனில் அவன் அமைப்பை வற்புறுத்தினார். பதிவு செய்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து காத்திருங்கள். இதனால் மிருதன் 2.5 நிமிடங்கள் காத்திருந்தான். திடீரென்று அவனது முதுகுக்கு பின்னால் ஒரு குரல் அவனை திடுக்கிடச் செய்தது. நீ என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய் என்று குரல் கேட்டது. மிருதன் உடனடியாக பதிலளிக்கவில்லை. ஏனெனில் அவனது கவனம் அவனது கண்களுக்கு முன்னால் இருந்த கணினியின் காட்சித் திரையில் குவிந்திருந்தது. 10, 9, 8, 7. பதிவு முடிவதற்கு இன்னும் 5 வினாடிகள் மட்டுமே இருப்பதை கண்டதும் மிருதன் மகிழ்ச்சியில் சிரித்தான். இருப்பினும் முந்தைய குரல் இந்த முறை கோபத்தின் சாயலுடன் மீண்டும் ஒலித்தது. நீ என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய் என்று நான் சொன்னேன். அந்த குரல் கடுமையான குரலில் கேட்டது. சிறிது நேரம் யோசித்த பிறகு மிருதன் திரும்பி அழகான பெண் காவல்துறை அதிகாரியையும் அவரது துணை அதிகாரிகளையும் முகத்தில் ஒரு நட்பு புன்னகையுடன் எதிர்கொண்டார். பின்னர் நிலைமையை கவனமாக அவர்களுக்கு விளக்கினார். எவ்வளவு விஷயம் நடந்து முடிந்து இப்போது மிருதன் ஜிம்மில் ஷவர் ஹெட்டிலிருந்து குளிர்ந்த நீர் பாய்ந்து குளித்துக் கொண்டிருந்தபோது மிருதன் பல்வேறு விஷயங்களை பற்றி யோசித்தான். மிருதன் தனது சொந்த அறைக்கு அருகில் ஷவர் வைத்திருந்தார் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவன் பெரும்பாலும் ஜிம்னாசியத்தில் குளிப்பதை விரும்புவான். உண்மையில்
அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் வெளியே சென்று திரும்பும் போதெல்லாம் ஜிம்னாசியத்தில் குளிக்க விரும்புகிறார்கள். ஆனால் பெண்களுக்கான குளியல் தொட்டி ஆண்களுக்கான குளியல் தொட்டியை விட மிக அருகில் இருந்ததால் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க அவர்கள் அவனை காத்திருக்க வைத்து பின்னர் குளிக்க வைத்தார்கள். அதை விட்டுவிட்டு இப்போது ஜூன் மாத தொடக்கத்தில் இருந்தது. மேலும் அது கிட்டத்தட்ட கோடை காலமாக இருந்தது. ஏனெனில் பள்ளி 1 அல்லது 2 வாரங்களில் முடிவடையவிருந்தது. மீதமுள்ள வாரங்கள் ஒரு இடைவேளை. அதைத் தொடர்ந்து ஜூலை தொடக்கத்தில் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு. அடுத்த வாரம் மறு ஆய்வு நேரமாகவோ அல்லது தனிப்பட்ட திறன்கள் மற்றும் நுட்பங்களை பயிற்சி செய்வதற்கான பயிற்சி முகாம்களாகவோ இருக்கும். ஆனால் அதற்கு முன் மிருதன் எப்படியாவது தனது விழிப்புணர்வை பள்ளிக்கு தெரிவிக்க வேண்டும். தேவையற்ற கவனத்தை தனக்குள் ஏற்படுத்தாமல் முடிந்தவரை இயல்பாக இருக்க வேண்டும். இதை பற்றி யோசித்து பார்த்ததும் மிருதனுக்கு தலைவலி ஏற்பட்டது. தனது வகுப்பின் பெயர் கூட அவனுக்கு தெரியாது. மற்றவர்களுக்கு தனது திறனை எப்படி விளக்குவது என்பது ஒருபுறம் இருக்க, இப்போதைக்கு அதை எப்படி செய்வது என்று பின்னர் யோசிப்பான். நாளைக்கான அவனது தற்போதைய திட்டங்களைப் பொறுத்தவரை அது ஞாயிற்றுக்கிழமை. அவன் தனது திறன்களைச் சோதிக்க முயற்சிப்பான். ஆனால் இன்று அவன் அதிகமாக தூங்கியதால் அதை செய்ய தவறிவிட்டான். மேலும் இந்த அறிவு புள்ளிகள் மற்றும் அவனது மேம்படுத்தப்பட்ட அமைப்பின் பிற செயல்பாடுகளைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வான். நான் இப்போது விழித்தெழுந்த பிறகு வழக்கம்போல் மெய்நிகர் சண்டை பயிற்சி செய்ய மெய்நிகர் சிமுலேட்டரை பயன்படுத்த வேண்டுமா, அல்லது காட்டிற்குச் சென்று சில பிறந்த மிருகங்களை வேட்டையாடி அந்த அமைப்பு பேசிய அந்த அறிவு புள்ளிகளை என் கைகளில் பெற முடியுமா என்று பார்க்க வேண்டுமா? இப்போது எனக்கு எது மிகவும் முக்கியமானது? குளியலறையிலிருந்து வெளியே செல்லும்போது மிருதன் யோசித்து பார்த்தார். குளித்துவிட்டு வெளியே வந்த பிறகு புத்துணர்ச்சியுடன் உணர்ந்தான். திடீரென்று மிருதன் ஒரு லேசான சத்தத்தை எழுப்பி தான் கிட்டத்தட்ட மறந்துவிட்ட ஒன்றை நினைவு கூர்ந்தார். சரி, அந்த திருடனின் இரத்தத்தை நான் முன்பு வடிகட்டிய போது நான் ரகசியமாக பதுக்கி வைத்திருந்த இரத்தத்தை பற்றி நான் கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். நான் அதை எங்கே வைத்தேன் என்று மிருதன் தனது துணி துவைக்கும் பையில் இருந்த தனது பேண்டை எடுக்க நகர்ந்தபோது யோசித்தான். ஒரு குறிப்பிட்ட பெட்டியை தேடுவதற்காக மிருதன் தனது பேண்டின் பைகளை துலவினான். ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்டை தேடிய பிறகு அவனுக்கு ஒரு காண்டாக்ட் லென்ஸ் பெட்டி கிடைத்தது. இது அவன் எப்போதும் தனது காண்டாக்ட் லென்ஸ்களை சேமிக்க பயன்படுத்தும் ஒரு காண்டாக்ட் லென்ஸ் பெட்டி. இருப்பினும் இந்த நேரத்தில் அதற்கு பதிலாக வேறு ஏதாவது சேமிக்க இது பயன்படுத்தப்பட்டது. கேஸ் பெரியதாக இல்லை, ஆனால் அது நீளமாக இருந்தது. இது ஒரு உருளை வடிவத்தை கொண்டுள்ளது. ஒருவரின் கட்டைவிரலின் அளவு ஒருவேளை சற்று பெரிய விட்டம் கொண்டது. இருப்பினும் காண்டாக்ட் லென்ஸ்களை சேமிக்க இது போதுமானதாக இருந்தது. இந்த கேஸ் பிழிந்து கடிகார திசையில் சுழற்றப்பட்டு உள்ளே உள்ள காண்டாக்ட் லென்ஸ்கள் தெரியும்படி செய்யப்பட்டது. மிருதனுக்கு காண்டாக்ட் லென்ஸ்கள் வைத்திருப்பதற்கான இந்த பழக்கம் ஏன் வந்தது என்பதை பொறுத்தவரை, ஒருவேளை அவன் பார்வை இழந்துவிட்டான் அல்லது அது போன்ற ஏதாவது இருக்கலாம் என்று ஒருவர் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி நினைப்பது தவறு. அவனுக்கு 10 வயதாகியதிலிருந்து திடீரென்று அவன் தெளிவாக பார்க்க முடியும் என்று உணர்ந்தான். சரி, அது மட்டும்தான் என்றால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக தங்களுக்கு கிட்டத்தட்ட சரியான பார்வை இருக்கிறது என்பதை கொண்டாடவோ அல்லது எதிர்வினையாற்றவோ யார்தான் மாட்டார்கள்? இருப்பினும் மிருதனின் விஷயத்தில் அது அப்படி இல்லை. அவனால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. மக்களைத் தவிர மற்ற விஷயங்களையும் பார்க்கத் தொடங்கும் அளவுக்கு அவனால் மிகத் தெளிவாக பார்க்க முடிந்தது. சில சமயங்களில் இளம் மிருதனின் கண்களை குருடாக்கும் ஒளியின் தெய்வங்களைப் போல. இதன் காரணமாக அவனது பெற்றோர் அவனுக்கு ஒரு சிறப்பு காண்டாக்ட் லென்ஸ் வாங்கித் தர முடிவு செய்தனர். அது அவனது பார்வையை மங்கச் செய்யும். அவர்கள் ஒரு சிறப்பு மருத்துவரிடம் உதவி பெறாமல் சிறிய வயது மிருதனின் நலனுக்காக அவர்களின் விருப்பப்படி காண்டாக்ட் லென்ஸ்களை வாங்குவது மிகவும் அசாதாரணமானது. இருப்பினும் மிருதன் அன்றிலிருந்து தனது காண்டாக்ட் லென்ஸ்களை அணிந்து வருகிறான். அவன் அவற்றை வெளியே எடுத்து கண்ணாடியில் பார்க்கும் போதெல்லாம் அனைத்து ஒளியின் மத்தியிலும் சாம்பல் நிற ஒளியில் ஒளிரும் கண்களை அவனால் பார்க்க முடிந்தது. அந்த நேரத்தில் அவன் இறுதியாக அவனது திறனை விழித்தெழுப்பிவிட்டதாக அவனது பெற்றோர் நினைத்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது அப்படி இல்லை என்று தோன்றுகிறது. ஏனெனில் வழக்கமாக ஒருவர் தங்கள் உள்ளார்ந்த திறனை விழித்தெழுப்பும் போது அவர்களின் ஒட்டுமொத்த ஆற்றலில் திடீர் அதிகரிப்பு இருக்கும். அது ஆற்றல் சக்தி, ஆன்மீக சக்தி, உயிர் சக்தி, மானா சக்தி மற்றும் பல. துரதிருஷ்டவசமாக அவனது இந்த கண்குணம் இருந்தபோதிலும்
மதிப்பீட்டு இயந்திரம் குறைந்தபட்ச ஆற்றல் தேவையை பூர்த்தி செய்யவில்லை என்று அவனை படித்தது. இல்லை, துல்லியமாகச் சொன்னால் முதலில் அவனுக்கு எந்த ஆற்றல் பொருந்தக்கூடிய தன்மையும் இல்லை என்பது போல எந்த அளவீடுகளையும் திரையில் காட்டவில்லை. இந்த நேரத்தில் அவன் நினைவுகூர விரும்பாத இந்த அதிர்ச்சிகரமான நினைவுகளிலிருந்து விடுபட மிருதன் தலையை ஆட்டினார். மிருதன் தன் கவனத்தை தன் கையில் இருந்த உருளை வடிவ பெட்டியின் மீது திருப்பி பாப் என்ற சத்தத்துடன் பாட்டிலை திறந்தான். உருளை வடிவ பெட்டியில் சிவப்பு திரவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அது இன்னும் இங்கதான் இருக்கு. மிருதன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். பின்னர் அவன் தனது இரத்த அதிகாரத்திறனை பயன்படுத்தி பாட்டிலிலிருந்து வெளியேறிய சிவப்பு திரவத்தை கண்முன்னே மிதக்க கட்டுப்படுத்தினான். இரத்தத்தின் மீதான முழுமையான கட்டுப்பாட்டின் உணர்வை மிருதன் போதுமான அளவு பெற முடியவில்லை. இதன் விளைவாக ஓரளவு டெலிகினெடிக் திறன் ஏற்பட்டது. இருப்பினும் இரத்தத்தை கட்டுப்படுத்தும் இந்த செயல்முறையின் போது தனது மானா சக்தியை பயன்படுத்துவதைப் போல உணர்வதால் அது உண்மையான டெலிகினெசிஸிலிருந்து வேறுபட்டது என்று மிருதன் உணர முடியும். பின்னர் அவன் சிறிது நேரம் மின்னும் திரவத்தை உற்று பார்த்தான். பின்னர் நான் அதை என் வாயில் வைக்க வேண்டுமா அல்லது வேற ஏதாவது செய்ய வேண்டுமா? சிறிது நேரம் யோசித்த பிறகு மிருதன் தனது கையை நகர்த்தி தனது இரத்த அதிகாரத்திறனை பயன்படுத்தி இரத்தத்தை தற்காலிகமாக திடப்படுத்தி அதை தனது உள்ளங்கையில் பிடித்துக் கொண்டான். அதைத் தொடர்ந்து கணினியிலிருந்து தொடர்ச்சியான அறிவிப்புகள் வந்தன. கண்களுக்கு முன்பாக ஹாலோகிராபிக் திரையில் உரைகளின் வரிகள் தங்களை காட்டத் தொடங்கின.